அன்புடைய வணக்கம். ராசி பலன்கள் வாழ்வியல் சேனல் சார்பா வாழ்வியலுக்காக இந்த முறை உஷ்டத்தை தவிர்க்கிறது எப்படி? 1000 கைகள் மறைத்திருந்தாலும் ஆதவன் மறைக்கப்படுவதில்லை என்பது ஆன்றோர் வாக்கு. ஆனா அதே சமயத்துல அந்த உஷ்டத்தை நம்ம தாங்கிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு உண்டான விஞ்ஞானங்கள் நிறைய பெருகி இருக்கு. ஏசியில உட்கார்ந்தாச்சுன்னா வெயிலுடைய தாக்கம் இருக்காது. ஏசி கார்ல பிரயாணம் பண்ணோம்னா அதுக்கும் தாக்கங்கள் இருக்காது. செருப்பு போட்டுட்டு போகும்போது கால் சுடாது. கொடையை பிடிச்சிட்டு போனா தலையில வெயில் பட்டு சூடு ஏறாது. ஆக இதெல்லாம் நம்மளுடைய செயற்கையான முயற்சிகள். இது போக உடல் உஷ்டம் உண்டாகாம இருக்கிறதுக்கு பாதளம்பழ ஜூஸ் நல்லா சாப்பிடுங்க. சளி இருந்துச்சுன்னா பார்த்து சாப்பிட்டுக்கோங்க. வெண்பூசணி, இந்த வெண்பூசணிக்காய் பொதுவாக திருஷ்டிகள் வீடு கட்டும் போது முன்னால கட்டி தொங்க விடுவாங்க, திருஷ்டிகள் சுத்துவாங்க. இந்த வெண்பூசணி சாரை அடிக்கடி வீட்டில் ஜூஸ் போட்டு சாப்பிட்டீங்கன்னா உடல்ல உள்ள கழிவுகள் எல்லாம் நல்லபடியாக அகற்றி உடலுக்கு புது உற்சாகம் உண்டாகும். இந்த உஷ்டத்தால் ஏற்படக்கூடிய அனைத்து தொந்தரவுகளையும் நீக்கி மலச்சிக்கல்களையும் போக்கும். உஷ்ட பீடைகளையும் தவிர்க்க இது ரொம்ப உதவும். பழ வகைகள் நல்லா சாப்பிடுங்க. வெயில் அடிக்கக்கூடிய காலம், காலையில் ஒரு 11 மணிலேருந்து சாயங்காலம் 4 மணி வரை அதிகமாக வெளியில் போகாதீங்க. முதியவர்கள் வெளியில் அதிகமாக போகாதீங்க. தண்ணி அடிக்கடி குடிங்க. உஷ்டமான பொருள்கள், உஷ்டத்தை உடலுக்கு உண்டாக்கக்கூடிய உணவுப் பொருள்களை, உணவு பதார்த்தங்களை உண்ணாதீர்கள். மேலும் இந்த வருடம் அதிகமான உஷ்டங்கள் இருக்குங்கிறது எங்களுடைய ஜோதிட கணிப்பும். குரோதி வருடத்துல அதிகமான உஷ்டம் உண்டாகும் சொல்றாங்க. அதனால வெயில் அலைந்து பார்த்தலைங்க. மற்றபடி உங்கள் உடல்நிலையை சீராக கவனித்துக் கொள்ளுங்கள். 4/5/2024 முதல் 27/5/2024 வரை அக்னி நட்சத்திர காலம். இவைகளில் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருங்கள். உஷ்டத்தை உடலுக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஆயுள் ஆரோக்கியத்துடன் வாழுங்கள். எங்களுடைய வாழ்வியல் சேனல் சார்பா உஷ்ண காலத்தை நல்லபடி வீட்டிலிருந்து ஓய்வெடுத்து கழியுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.